சாமி கும்பிடு வருதுங்க. கும்பிடுறத குதிரையில ஏத்தி விட்டு போ. அண்ணாடி ஒரு கவுண்டர். ஏய் நல்லா தோட் சாமி. நாளை மூம்பளைங்க. அது உன்னுடைய இஷ்டம் மாட்டதுனா பண்ணப்பா. உங்க புள்ள சாமி. அப்படியா? அப்படி சொல்லி தானே போற ஏமாத்தி போற ஊடு கட்டிங்க. கவுண்டர். சாமி இதா 15 நாள் ஆளே காண நம்ம நோய் போட்டுறோம். மாரியா நம்பி போடுவேன், காளியா நம்பி போடுவேன். ஆமா நான் எப்பயுமே ட்ரிங்க். தெரிஞ்சு போச்சு. எப்பயுமே ட்ரிங்க். ட்ரிங்க் தான். நான் பெரிய ஆள். உனக்கு தெரியாது? பெரிய ஆள் தான். சாமி நல்லா இருக்கீங்களா? ஏய் தொடடா. என்ன சாமி சொன்ன? தோட்டி போய் நீ தொடாத. அந்த தோட்டி போய் தொட கூடாதா? ஆமா. சாமி நீ எப்படி போறது தெரியுமா உனக்கு? எப்படி? பேசுறீங்க அப்படி தொடக்கூடாதா சாமி? கேட்கக்கூடாதா? ராசாமி 10 பட்டு அடிச்சு போடுவான். யா சாமி கட்ட சொல்லு. யா சாமி நான் நினைச்சு நீ பிறந்த. டேய் நான் எனக்கு பேசுறேன். நீ எங்க அடிச்ச? யா சாமி உங்க அம்மாளு கல்யாணம் போது அடிச்சுனே சாமி. ஓ கல்யாணத்துக்கு நீ தான் வாத்தி அடிச்ச. யா சாமி உம்மால அடிச்சு விட்டேன். உக்கால அடிச்சு விட்டேன். நம்ம அடி பத்தி உக்கால தெரியும். இல்ல சாமி கல்யாணம் பண்ணாடி. கல்யாணம் சாமி அடிச்சு போற. ஆமா முடியா ஆமாடா. முன்னெல்லாம் கறி கொண்டு கொடுப்பா தெரிஞ்சு ஆளு கொடுக்க மாட்டேங்கிற. இப்ப நான் தோட்டியா நீ தோட்டியா? இந்த வேலை வேட்டி கட்டுறேன். நான் கொடுப்பேன் உனக்கு புத்தியாக போச்சு. சரி ஏதோ நம்மளுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். நேத்து ஈரல் மிளகு குடந்து பாருங்க கொடுத்தவன் எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சு. குவாட்டர் செலவு உனது வந்து கறி செலவு கொண்ட வேலை போட்டு தோட்டி பேசிட்டே தோட்டி போய் தொட மாட்டாங்க. தப்பு நினைக்காத. ஏரியூர் மட்டும் வெசால காலம் கொண்டா 10 மாடு போடுறான். பூரா நீங்களே சாப்பிடுறீங்க. பாதி சாப்பிடுறது சாமி நாங்க சக்கையை திங்கிறோம். ஆமாமா நீங்க ரத்தத்தையே குடிக்கிறீங்க. சரி கேட்டா ஜாதி மதம் பேசுறீங்க. அதெல்லாம் முன்ற விஷயம். இதெல்லாம் யாரு தெரியுமா? இல்ல எங்க சேக்க சொந்தக்காரங்க சாமி. அப்படியா? ஆமா இருக்கு. அது எங்க தாய் பிள்ளைங்க. ஆமாமா இருக்கு. யா சாமி தொடாத. சாமி சந்தையில போறீங்களே, சந்தைக்கு போறீங்க பஸ்ல ஏறுறீங்க. தோட்டி பையனும் தான் ஏறுறான். ஆமா தொண்டமானும் தான் ஏறுறான். கவுண்டனும் தான் ஏறுறான். அப்ப எப்படி மோதிக்கிட்டு போறீங்க? வந்து டவுன் வந்து ஜாதி வந்து பார்க்க கூடாது. சரி இது வில்லேஜ் கிராமம். போன வாரம் எங்க சின்னாய் வீட்டு புள்ளி என்னமே கமலாட்ட பேசிக்கிட்டு என்ன ஜாதி அது நம்மளுக்குள்ள அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஐயா நீங்களா கவுண்டர் ஐயா சாமி சாமி ஆமா போன வாரம் ஒரு கல்யாணத்துக்கு போனேன். ஆமா அங்க அடிச்சம்பாரு அடி. நான் தான் பேசிட்டு நீங்க தானே பேசி விட்டீங்க. அந்த பிள்ளைக்கு அடிச்சம்பாரு அடி. அந்த பிள்ளை போய் கேட்டு பாரு சாமி எப்படி அடி படுக்கிறேன் 12,000 ஆதி சாமி. அதான் ஆமா அதுல கமிஷன் வாங்கினீங்க இல்ல? 2,000 எடுத்துக்கிட்டீங்க இல்ல? அப்புறம் சாராயம் குடிச்ச பையா நல்லா மாட்டுக்கறி வாங்கிட்டு வாடா. என்ன பேசிக்கிட்டு இருக்கிறேன்? நாக்கு கறி கேட்டிய மாட்டு நாக்கு எப்படிச்சு? தோட்டி போயிட்டு கமிஷன் வாங்கி குடிக்கிற புண்டை நீங்க ஆளு. எங்களுக்கு 800 ரூபாய் போச்சு. ஆமா உங்களுக்கு எவ்வளவு?
எங்களுது சாமி என்ன தப்புடா உங்களை பத்தி தான் சாமி எங்களுது விலை ஏறி போச்சு. வாங்கறதுக்கு ஆள் இல்ல சாமி. நீங்க உள்ள போதீங்க கறி 300 ரூபா வந்து 50 ரூபாய்க்கு வாங்குறதுக்கு ஆள் இல்ல. பாரு எங்க இடம் பாரு பேசுறது பாரு. எனக்கு சொந்தக்காரி சாமி. ஆமா சரி சாப்பாடு பண்ணி அம்மா ஆயா போய் சாமி அப்படியே மேரைக்கு போறங்க. எங்க ஊரெல்லாம் சுத்தினாலும் சாப்பாடு நம்ம வீட்டுக்கு தான் வர்றோம். ஊருக்கு கொண்டு போய் சாப்பாட்டுக்கு வருவேன். ஆமா ஆமா சாமி நான் போனேன்னா போகும்போது ஆயா ஒரு வேலை பண்ணிச்சேன். சாமி வாசப்பல்ல உட்காந்துக்கிட்டு ஆயா ஆரியிட்ட வீட்டுச்சு. எதுல சாமி அப்படியே நேமிச்சா நான் போய் பண்ணையாத்திக்கிட்டு எப்படி மேல உட்காரேன் அப்படின்னு பண்ணையாரிச்சு மேல நான் கீழே உட்காந்துக்கிட்டேன். ஆயா நேம்பிக்கிட்டு இருக்குது இப்படி அப்படி நேமிச்சு பாரு. கீழே சீல கீழே மேல சீல மேல. அது என்ன சாமி படிச்சு காட்டுது. அது எங்க அக்கோட ஒரு பைத்தியம்டா. யாரும் கல்யாணம் பண்ணிக்க ஊருக்கு கொண்டு தானே. ஆமா ஒரு 3 ரூபாய்க்கு பிளேட் வாங்க மாட்டேன். வீட்டுக்காரிக்கு வாங்கி கொடுத்துட்டா தொட்டுப்பியா கொடுக்குறேன். வாங்கி கொடுத்தேன் அதான் திக்கல பூரா பறைய போட மாட்டேன். பூரா அங்கங்க பூரா அறுப்பு அப்படித்தான் பண்ணிட்டு நல்லா. சரி சாமி அது போட்டும். சரி எங்க வீட்டுல ராமாயன்ற களஞ்சியம் லட்சுமாயன்ற களஞ்சியம் நிறைய இருக்குது. ராமாயண்டா உங்க வீட்டுல இருந்து கழிச்சு வச்சா அது கட்ட கொண்டே நீ ராமாய் கழிஞ்சது கழிஞ்சியும் சொத்து ஊரெல்லாம் மேல வாங்கி 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 ஃபுல்லா வெறும் மூட்டையா வெறும் மூட்டையா வச்சிருக்கிறேன். கட்டலையா? ஏய் இல்லையா பணம் மூட்டை. என் உத்தியோகத்தை ஒரு ஆளுக்கு கொடுக்கணும். ஆமா என்னால உத்தியோகம் பார்க்க முடியல. அதனால 12பட்டி கிராமம் நான் தோட்டி பையன் நல்ல ஆளா ஒண்ணு புடிச்சுக்கிட்டு இப்பதானே ஒருத்தன் வெளியே ஓடி ஓடி யாரப்பாணி? என் பெயரோ ஹரிச்சந்திரன். சரி என்னை விலை கோரி வந்திருக்கின்றேன். ஓ உன்னை நீயே வித்துக்கிற? அந்த ஆளையே வித்துக்கிறான். சரி என்ன விலை கேக்குற? எனக்கு 16,000 பொற்காசுகள் வேண்டும் சாமி. 16,000 பொற்காசு. சரி என்ன வேலை செய்வேன்? நீங்கள் காலால் 8 வேலையை கையால் செய்வேன் சாமி. கண்டிப்பா செய்வியா? உண்மையாக செய்வேன். யாரங்க? ஏய் பண்றா பொன்பொருள். நான் தோட்டு போய் என்ன சாதனை நினைக்கிறேன். நீ பெரிய பணக்கார முட்டாள். நான் ஏய் பணக்கார முட்டாள். பணக்காரர் போயாத முட்டாள். இந்த ஆளுகிட்ட 16,000 பொன் கொடுத்துட்டு பட்டுக்கு நான் ஆளை கூப்பிடுங்க. சீக்கிரம் கொண்டு வா. டைம் ஆகுதுடா. உங்க ஊர்ல எங்கடா இருக்குது? கொஞ்சம் இறங்குது. இந்தா இதோ 16,000 நடந்து வந்தாய் அல்லவா? ஆமா தரகொடி இது 16,000 பொற்காசு பெற்றுக் கொள்ளுங்க. நான் என்ன வேலை செய்ய வேண்டும்? ஹரிச்சந்திரா பார் மேல் வீதியில கவுண்டர் சின்ன கவுண்டர் விட்டுறது ஒரு கண்ணுக்குட்டி செத்து போச்சு. சரி அத போய் நீட்டா தோலை உரிச்சு நாக்கு கறி தனியா மண்டைக்கறி தனியா மண்டைக்கறி ஈரல் மிளகு இதெல்லாம் தனித்தனியா வகை வறுக்கணும். வறுத்து வச்சு நல்லா பச்சை மிளகா சுருக்குன்னு போடும். அப்பதான் நான் நல்லா புதையில வருவேன். போதையில வருவேன். அந்த கறி கணக்கு அப்படியே சென்று வருகிறேன். குடைகிற அயோத்தி விலகிலே செங்கோல் பிடித்து ஆட்சி செய்யக்கூடிய மன்னன் மாட்டுக்கண்ணை அறுக்கும்படி விதி ஆகிவிட்டது. ஐயோ ஐயோ மாடருக்கு தெரியாமல் கையெடுத்துக் கொண்டேனே. எஜமான் வந்தார்.
ஏப்பா புது ஆளுக்காரன் தலைக்கறி மண்டைக்கறி மூக்கு கறி எல்லாம் ரெடியாக்குதா? நான் மாடருக்கு தெரியாமல் கையெடுத்து கொண்டேன் சுவாமி. ஐயா கையெடுத்து கொண்டேன், மாடு அறுக்கவே இல்லை. அதுக்காக போன அதுக்காக போன தெரியாமல் எஜமானி தெரியாமல் கையெழுத்து கொண்டேன் சுவாமி. ஏண்டா பூமியில பூமி சுத்திதான் இருக்கும். நீ ஏன்டா இப்படி தடுப்பாடுற போதை போட்டுக்கிறியா? சரி இங்க வாங்க. கண்கள் அறுக்க தெரியாமல் கரைகளை அறுத்துக்கிட்டேன். இதை கொண்டாங்க. இதுக்கு மேல இந்த உத்தியோகம் லாய்க்கு இல்லை, வேற வேலை தாரேன். வாங்க. பொருளாக சுடுகோல் குடிச்சுக்கிட்டியா? மயானத்துக்கு போகணும். சரி, மயானத்திலே பிணங்கள் வரும். மயானத்திலே புணங்கள் வரும். அந்த புணத்தை வேவிக்கணும்னா வாக்கரிச்சி, பட்டைக்கரிப்பட்டி, கால் பணம் முளத்துண்டு இதை வாங்கிக்கிட்டு தான் இதை வாங்கிக்கிட்டு தான் நீ எரிக்கணும். அப்படியே ஆகட்டும். இன்னொன்னு, அந்த வட்டுக்கரிப்பட்டியை வாக்கரிச்சி நீ கஞ்சி காய்ச்சி குடிச்சிக்க போஜனத்துக்கு. கால் பணம் முளத்துண்டு இந்த எஜமானுடைய கஜானாவுக்கு வரணும். அப்படியே ஆகட்டும். இதுக்கு முன்னாடி உனக்கு என்ன பேரு? ஹரிச்சந்திரன். சரி, நல்லா இல்ல, நான் ஒரு புது பேரு வைக்கிறேன். அனிஷன் தோட்டி. அப்படின்னா என்ன ஆகணும்? ஆண்டேன். இப்ப நான் கூப்பிடுவேன். அனிஷன் தோட்டி ஆண்டேன். இந்த மழை வந்தா போத்திக்கிறது கம்பளி. இந்த நீயும் கம்பளி நானும் கம்பளி தான். இந்த போத்திக்க. இன்னொன்னு, ஒத்த காலில் தான் நிக்கணும். இப்படி இந்த சுடுகோலை இந்த தாழ்வாய்க்கு கொடுக்கணும். ஏன்னு கேளு, தூங்கிடுவேன். தூங்காத பார்க்கணும். நான் வர்றேன். டேய் பிடிக்கடா. டேய் டேய் பிடிக்கடா. பிடிக்கடா. கொடைகரி அயோத்தி நகரிலே செங்கோல் பிடித்து ஆட்சியக்கூடிய மன்னன் சுடுகாட்டிலே பிடங்களை சுடும்படி விதியாகிவிட்டது. எதை செய்வே